மா எந்த கை வச்சு எந்திரிக்கும் உட்கார்ந்துட்டு எந்த கை வச்சு எந்திரிக்கும் போது என்ன குழந்தை? அது கீழே உட்கார்ந்தாதான் தெரியும். நான் உட்கார்றேன், உட்கார்ந்து நிறைய டைம் எந்திரிச்சேன். ரைட் கை தான் ஊனி இருக்கு. அப்ப எனக்கு என்ன குழந்தை பிறக்கும்? ரைட் கை ஊனி இருந்துச்சா பொம்பளை புள்ள. பொம்பளை பிள்ளையா? சரி. ஏன் இங்க நிக்கிற? ஒரு டவுட்மா, எனக்கு எப்பமா வயிறு பெருசாகும்? அதுக்கு 6 மாசம் முடியணும். 6 மாசம் ஆகும். சரி மா, நான் ரைட் சைடு படுக்கிறதா இல்ல லெஃப்ட் சைடு படுக்கிறதா? உனக்கு எப்படி தோணுதோ அப்படி படுவாப்பா. மாசமா இருக்கவங்க இப்படிதான் படுக்கணும் இப்படிதான் படுக்கணும்னு சொல்லுவாங்கல்ல. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்படி படுத்திருந்து இப்படி எந்திரிச்சு உட்கார்ந்து படுத்தீங்கன்னா போதும், மத்தபடி ஒண்ணும் கிடையாது. எந்த பக்கம் வேணாலும் படு. அப்ப இப்பவே படுக்கும் போது ரெஸ்ட் ரூம் போயிட்டு எந்திரிச்சு உட்கார்ந்து அப்புறமா இப்படி திரும்பி படுக்கணுமா? ஐயோ ஆண்டவா. இந்த கஞ்சி இருக்குல்ல, சாப்பாட்டு கஞ்சி, அது வைக்கும் போது எக்ஸ்ட்ரா வை, சரியா? ஏன்? ஏன்னா அதுல வந்துட்டு அந்த நெய்யோ அந்த இதெல்லாம் ஊத்தி குடிச்சாதான் சுகப்பிரசவம் ஆகுமாமா. அதெல்லாம் யாரே உனக்கு சொல்றது? அதெல்லாம் 7-8 மாசம் முடிட்டதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். டெலிவரி டைம்ல அதெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் யாரு உனக்கு சொல்லி கொடுக்கறது உனக்கு இதெல்லாம்? அப்ப இப்ப குடிக்க கூடாதா? இப்ப எல்லாம் ஒரு கிழங்கு பண்ணி தொலையாத. நீ முதல்ல நான் குடுக்கறது மட்டும் சாப்பிட்டீங்கன்னா போதும். பேசாம உட்காருங்க, உட்கார் போய் பேசாம போயிட்டு. முன்ன விட என் ஃபேஸ் ரொம்ப க்ளோ ஆயிடுச்சுல. ஆமா. ஏன்? அப்ப பட்டப்பல தானே வரக்கு எனக்கு. ஓ சாமி. ஏமா நான் என்ன சொல்லிட்டேன்? ஏமா கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கு. என்னத்த பதில சொல்றது உனக்குன்னு சொல்லி எனக்கே தெரிய மாட்டாங்குது. டவுட் வந்துட்டு இருக்குமா? நான் என்னமா பண்ண முடியும்? டவுட் ஒரு டைம் வரலாம், 2 டைம் வரலாம், ஒவ்வொரு நாளும் வந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் நான் கேட்க மாட்டேன். ஐயோ வேண்டாம் சாமி, நான் கேட்க மாட்டேன். எனக்கு வளர்க்கப்ப நீ 7வது மாசத்துல மண்டபத்துல போய் பெரிய ஹால்ல இருப்பியா? போயா வீட்டுல வைப்ப போடி அந்தாண்டா ஆத்தாடி. ஐயோ இந்த பிள்ளைக்கு எடுக்க முடியாதுப்பா.